மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதாவது எக்கச்சக்கமான பேர், இவங்க தான் இல்லை, எல்லாருமே வீடியோ போடுறாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது. எல்லாம் சீக்கிரமாக வீடியோ எடுக்கிறாங்க, அதனால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் நிறைய பேர் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. அதனால் புது விதிகள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில். இப்போ அந்த விதிகள்லாம் ஜூலை 15லேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வகை வீடியோக்களுக்கெல்லாம் இனிமேல் பணம் கிடைக்காது அப்படிங்கிறத அந்த விதிகளில் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் விதியாக அவங்க சொல்கிறது மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களுக்கு பணம் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பீட்டட் கண்டென்ட், அதாவது ஏற்கனவே போட்டு 1,000,000 வியூஸ் அந்த மாதிரியெல்லாம் போச்சு அப்படின்னா அதே வீடியோவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒரு வீடியோ போலவே மற்றொரு வீடியோவையும் உருவாக்கினா கிடையாது. ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட பேக்ரவுண்டு அதெல்லாம் அதே மாதிரியே வச்சு இன்னொரு வீடியோவெல்லாம் உருவாக்குனா அதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, இப்போல்லாம் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தான் குரல் கொடுக்கறது, அப்புறம் அனிமேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது, அதாவது அதில் மிக குறைஞ்ச முயற்சி தான் நம்மளோடது இருக்கும், ஏஐ தான் நிறையா இருக்கும். இந்த மாதிரி குறைஞ்ச முயற்சியில் உருவாக்கப்பட்ட வீடியோக்களுக்கும் இனிமேல் நாங்கள் செக் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது. ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோவையே காப்பி அடித்து அதில் சில திருத்தங்களை மட்டும் நம்ம செஞ்சுட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இனிமேல் பணம் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அதே போல் தரம் குறைந்த வீடியோக்களோட தரம் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வீடியோக்களுக்கு இனிமேல் பணம் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெம்ப்ளேட் மாடல் அடிப்படையில் உருவாக்குனீங்க வீடியோக்களை அப்படின்னா அதுக்கும் இனிமேல் கிடையாது மானடைசேஷன் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது இனிமேல் நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னோட சொந்த ஐடியாவில், சொந்த முயற்சியில், சொந்தமாக நம்மளே வீடியோ எடுத்து நம்மளோட உண்மையான குரலில் கொடுத்து நம்ம எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மானடைசேஷனுக்கு இனிமேல் எலிஜிபிள் கிடையாது. அதனால் இனிமேல் யூடியூப் போடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு போட்டதுக்கப்புறம் மானடைசேஷன் ஆகலை அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இனிமேல் எல்லோரும் யூடியூப்பு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓன் கண்டென்ட் ஓனாக க்ரியேட் பண்ணி போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.